ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2024 காலண்டர் படி அறிவிச்சிருந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அதுக்கான சிபிடி எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது 2 மார்ச் 2025லிருந்து 20 மார்ச் 2025 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெடியூல் தான். நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோ போட்டிருந்தோம். அதே போல் இந்த எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுற அந்த ஆப்ஷனும், அதே போல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி அதை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் எனேபிள் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் டேட்லேருந்து 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் லிங்க் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ நம்ம ஆல்ரெடி தெளிவாக வீடியோவும் போட்டிருக்கோம். இன்னொன்று நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள், அதுக்கான லிங்க்கை வந்து தரேன். சரிங்களா? அதே போல் சில நண்பர்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு வந்து அப்டேட் ஆகலை சார், சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து அப்டேட் ஆகலை, லாகின் பண்ணால் லாகின் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு டேட் வந்து, அதாவது எக்ஸாம் டேட் வந்து இந்த 2 டேட்டுக்குள்ளே ஓகேங்களா, 2 மார்ச் 2025லேருந்து 20 மார்ச் 2025க்குள்ளே ஏதாவது ஒரு டேட் வந்து உங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆர்ஆர்பி. அந்த டேட்டு வந்து ஆர்ஆர்பிக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒன்ஸ் லாகின் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் ஆகும் இல்லையா, அந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் தான் நீங்கள் டேட்டையே பார்ப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ டேட் ஆஃப் எக்ஸாமு, உங்களுக்கு எப்போ வந்து ஷிஃப்ட்டு, சரிங்களா, அந்த டேட்டில் எந்த ஷிஃப்ட்டு உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் டெஸ்ட்டு சிட்டி எது, டெஸ்ட்டு ஸ்டேட் எது, ஓகேங்களா, எந்த சிட்டியில் எக்ஸாமு, அந்த சிட்டி வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ரெகுலராக வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணுற வரைக்குமே நீங்கள் இந்த 2 மார்ச்லேருந்து 20 மார்ச் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த டேட் சொன்னாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 மார்ச்லேருந்து 10 நாளைக்கு முன்னாடினா 21 பிப்ரவரி 2025 அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணுற அந்த லிங்கே வந்து ஆர்ஆர்பி சைட்லேருந்து அவங்க எனேபிளே பண்ணாங்க. ஸோ நீங்கள் 21 பிப்ரவரிக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு இன்னும் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் அதாவது 10 மார்ச்லேருந்து 11 மார்ச் வரைக்கும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்க, 20 மார்ச்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் 20 மார்ச்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 10 மார்ச் 11 மார்ச் அல்லது ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிட்டே இருங்க. அப்டேட் ஆகாத பட்சத்தில் மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது லாகின் பண்ணுறப்ப எரர் வருது, இன்கரெக்ட் கிரெடென்ஷியல்னு வருது, அந்த மாதிரி வந்தால் மட்டும் தான் பிரச்சனை. சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரல, ஆனால் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வருது, டியர் கேண்டிடேட், சிட்டி ஸ்லிப் இட்ஸ் நாட் எட் லைவ் ஃபார் யுவர் அப்ளிகேஷன், இட் வில் பி மேட் லைவ் 10 days பிஃபோர் த டேட் ஆஃப் ஒரு எக்ஸாம் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? வேறு ஏதாவது ப்ராப்ளம், உங்களுக்கு இன்கரெக்ட் கிரெடென்ஷியல் இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்கள் லாகின் கிரெடென்ஷியலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். மற்றபடி இந்த மாதிரி டிஸ்பிளே ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த டேட்டுக்கான அந்த டைம் வந்து வரல, நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே போல் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தெரியல, இந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல, அதே போல் ஒன் டைம் அந்த லாகின் ஐடி தெரியல, பாஸ்வேர்ட் தெரியல, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது, எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்களும் பாருங்கள், அதுக்கான லிங்க்கும் தரேன். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாளில் வந்து உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்கப்புறமும் ரெகுலராக செக் பண்ணணும். அதாவது 26 பிப்ரவரி 2025லிருந்து 17 மார்ச் 2025 வரைக்கும் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணணும். இது ஏன் ரெகுலராக செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டுக்கு. ஓகேங்களா? அதாவது எக்ஸாம் டேட் உங்களுக்கு லாக் ஆயிடுச்சுன்னா அந்த எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 4 days முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்போது ரெகுலராக வந்து இந்த டேட்லேருந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து எனேபிள் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி செக் பண்ணிட்டே இருங்க. மற்றபடி உங்கள் எக்ஸாமில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? அதே போல் சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, எக்ஸாம் டேட் வந்து ரிவைஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ரிவைஸ் ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆல்ரெடி ஏஎல்பிக்கும் ஜேஇக்கும் வந்து எக்ஸாம் நடத்தி முடிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் ப்ராசஸ். அதாவது சிபிடி வந்து 2 ஸ்டேஜ் நடக்கும். சிபிடி 1 வந்து முடிஞ்சிச்சு இல்லையா, இப்போ சிபிடி 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணுங்கள். ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கும் சரி, எந்த ஆர்ஆர்பி எக்ஸாமும் சரி, அவங்க ஒரு எக்ஸாம் டேட் விட்டாங்கன்னா அது டென்டேட்டிவ் தான் சொல்லி விடுவாங்க. ஏன்னா
ஒன்ஸ் அந்த எக்ஸாம் நடந்து முடிக்கிற வரைக்கும் அது டென்டேட்டிவ் தான். எப்போ வேணாலும் ஆர்ஆர்பி வந்து சேஞ்ச் பண்ணலாம் சரிங்களா. ஆனால் இப்போ இந்த ஏஎல்பிக்கும் ஜேஇக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிபிடி 2க்கு வந்து 19 மார்ச் 2025லேருந்து 20 மார்ச் 19 மார்ச்சும் 20 மார்ச்சும் சொல்லிட்டு இந்த 2 டேட்டில் வந்து எக்ஸாம் நடத்தி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்ச்லேருந்து 20 மார்ச் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்போ அதில் 19ம் 20ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பிக்கும் ஜேஇக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது போயிடுது ஓகேங்களா. மோஸ்ட்லி இந்த டேட்டில் வந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு எக்ஸாம் நடத்துறது டவுட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை வந்து ஆர்ஆர்பி தான் வந்து டிசைட் பண்ணணும் சரிங்களா. இப்போ இவங்க இப்படி தான் சொல்லியிருக்காங்க. மேபி வந்து அவங்க அந்த 2 டேட் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கான ஷெடியூலில் அந்த 19 மார்ச்சும் 20 மார்ச்சும் ஸ்கிப் பண்ணலாம், இல்லை வேறு டேட்டு கூட ரிவைஸ் பண்ணலாம். நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் எதுவும் பேனிக் ஆகாமல் உங்கள் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டீங்க சரிங்களா. இந்த கான்ஸ்டபிள்லாம் எப்போ அறிவிச்சிருந்தாங்க எக்ஸாம்லாம் வந்து ஓகேங்களா. ஸோ அவ்வளோ தூரம் அறிவிச்சிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட ஆக போகுது. அதனால் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கான அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அப்டேட் வரட்டும், அப்டேட் தானே கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு சிட்டி இண்டிமென்ஸ் ஸ்லிப்பில் என்னென்ன விஷயம்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நான் மறுபடியும் ஒரு சில முக்கியமான விஷயம் மட்டும் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு பயோமெட்ரிக் வந்து அன்லாக் கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்கள்கிட்ட மினிமம் 2 பாஸ்போர்ட், அந்த பாஸ்போர்ட் சேம் பாஸ்போர்ட் மினிமம் பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கணும் உங்கள் கையில் ஓகேங்களா. அந்த ஃபோட்டோ 2 வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் போகிறப்ப ஃபோட்டோ வந்து தேவைப்படும். ஹால் டிக்கெட்டில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதே போல் 2 ஒரிஜினல் வேலிட் ப்ரூஃப், ஒன்று வந்து ஆதார் கார்டு சரிங்களா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலிட் ப்ரூஃப், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரி ஓகேங்களா. எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு வந்து. ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்குங்க. லாகின் ஐடி பிரச்சனை எல்லாமே இப்போதைக்கு சால்வ் பண்ணுங்கள். ஹெல்ப் டெஸ்க் நம்பரை வந்து நீங்கள் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் போனாலே கிடைக்கும். செக் பண்ணி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கங்க. நம்ம அதுக்கான சொல்யூஷனே போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.